இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம், சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று. தேவனுடைய சாயல், தேவனுடைய பண்புகளில், தேவனுடைய குணாதிசயத்தில், தேவனுடைய செயல்பாட்டில், வல்லமையில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளாக இருக்க வேண்டியது தேவனுடைய சாயல். ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டோம். நமக்குள்ள இருக்க வேண்டியது தேவனுடைய சுபாவம். ஏனென்றால் அவருடைய சாயலில் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோமோ, அவருடைய சுபாவம் எப்படி இருக்கோ அந்த சுபாவம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த சுபாவத்தை வைத்து தான் நம்ம ஆண்டவர் தேவன் நம்மை படைத்தார். அவர் ஜீவ சுவாசத்தை நம் நாசியில ஊதினாரா, நாம் ஜீவ ஆத்மாவா ஆயிட்டோமா. அவருடைய ஜீவன்ல பிழை இல்லை, அவருடைய ஜீவன்ல தீமை இல்லை, அவருடைய ஜீவன் என்ற அந்த தன்மையில சுபாவத்துல எந்த ஒரு தீமையுமே இல்லை. அதை தான் நமக்கு ஊதியிருக்கிறார். அந்த உயிரை தான் நமக்குள்ளாக ஊதியிருக்கிறார். நாம் ஜீவ ஆத்மாவா ஆயிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சுபாவம் தான் நமக்குள்ளாக இருக்குது. அதுதான் நான், அதுதான் நீங்க. இதுக்கு மாறாக எந்த ஒரு தவறான சுபாவம் நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் அது நான் இல்லவே இல்லை அப்படின்ட்டு நாம் நிதானிக்க வேண்டும். நிச்சயமா அது நாம் இல்லை, ஏதோ ஒரு தவறான சுபாவம் நமக்குள்ளாக இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணுமே தவிர, மனிதனா இப்படிதான் இருப்போம், மனிதனா இதெல்லாம் வந்துதான் ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாது. அது ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனசுனா வந்துட்டு இது மாதிரி பாவ சுபாலாம் இருந்தால் அவன்பா மனசுனா இருந்தா, நம்ம பொறாமை இருந்தா அவன் மனசுனா இருந்தா, இச்சை இருந்தா அவனை மனசுனா இருந்தா, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய ஒரிஜினல் சுபாவம் இல்லவே இல்லை. அது விழுந்து போன பிறகு அந்த சுபாவம் இருக்கு. அதுக்குண்டான பரிகாரத்தை இயேசு செய்து நம்மை மீட்டெடுத்துட்டார். அது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். தேவனுடைய சுபாவம் அப்படின்னு போது நிறைய இடங்கள் எழுந்திருக்கு. அதுல ஒரு சின்ன காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் புஸ்தகம், கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 22, 23 நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு தான் நம்மளோட சுபாவம். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் நீங்க, இதுதான் உங்களுடைய ஒரிஜினல், இதுதான் என்னுடைய ஒரிஜினல். இந்த சுபாவம் தான் தேவன் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வைத்து சிருஷ்டித்தார். இதுக்கு விரோதமாக செயல்படுறது தான் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதெல்லாம் நீங்களும் நானும் இல்லவே இல்லை. ஒருவேளை இதெல்லாம் நமக்குள்ளாக கிரியை செய்தாலும் இது நீங்களும் நானும் இல்லவே இல்லை. அந்த பொய்யை நம்பாதீங்க. மனசுனாயிருந்தா இந்த பொறாமை இருந்தது ஆகணும், களியாட்டு இருந்தது ஆகணும், கோபம் வந்தது ஆகணும், சண்டை இருந்தது ஆகணும், பிரிவினை இருந்தது ஆகணும் அப்படின்ட்டு பொய்ய வெறி இருந்த இதெல்லாம் நம்பாதீங்க. இது நீங்கள் நானும் இல்லவே இல்லை. இது தீமையான ஒரு காரியங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம இது வெளியாக்கிடணும். இது நீங்கள் நானும் இல்லவே இல்லை. நீங்கள் நாளும் இது மொத வாசியம் இல்லை, கலாத்தியர்ல 5வது அதிகாரத்துல 22, 23 அதுதான் நீங்க ஒரிஜினல். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தீமையான காரியங்கள் வரும்பொழுது நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, இது நான் இல்லை அப்படி சொல்லுங்க.
இது நான் இல்லை. அடிக்கடி உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, அந்த குணம் வந்துச்சுன்னா சொல்லுங்க, இது நான் இல்லை, இது நான் இல்லை. அப்ப நீங்க எது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமேன்.